வணக்கங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாம் தீபாவளிக்காக செய்கிற பலகாரங்களில் இனிப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா அநேகமாக பௌதஸா கண்டிப்பாக இருக்குங்க. பேக்கரி ஸ்வீட் ஸ்டால்களில் கிடைக்கக்கூடிய அந்த பௌதஸாவை அதனுடைய தரம் மனம் குணம் மாறாமல் அது எப்படி பெர்ஃபெக்டாக 100% செய்யலாம்னு பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பௌதஸா அவங்க கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸுங்களை பயன்படுத்தி நம்ம வீட்லேயும் அதே மாதிரி நாம் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுகளை பயன்படுத்தி நான் பாதுஷா செஞ்சேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நாம் செய்கிற இந்த பாதுஷா வெளியே நல்ல ஜூஸியாகவும் அதே நேரம் உள்ள நல்ல லேயராகவும் மாவு நல்லா வெந்து நல்ல ஜூஸியாக வந்திருக்குங்க. கடைக்காரர் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுகளை பயன்படுத்தி அதோட நுணுக்கங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க. மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்குங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், டேபிள் சால்ட் ஒரு பிஞ்ச், பொடிச்ச சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், அதிகம் புளிப்புள்ள தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். உங்களுக்கு தேவைப்பட்டால் டால்டாவும் சேர்த்துக்குங்க. ஆனால் நெய்யில் சேர்க்குறது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துட்டாங்க. அப்படியே பிசுறின மாதிரி பிசைஞ்சு விடுங்க. மாவை ஒரே அழுத்தம் கொடுத்துடாம அப்படியே இந்த மாதிரி உதுத்த மாதிரி எடுத்து விடுங்க. பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி வரணுங்க. உதிரணுங்க. மாவு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நான் எடுத்த நெய் 1/4 கப்புங்க. இப்போ மீதி இருக்க நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. மாவில் நெய் எல்லா பக்கம் படணுங்க. அப்படி பிசைஞ்சு விடுங்க. இப்போ தண்ணி விட்டு பிணையலாம். தண்ணியை ஒரே இதை ஊற்றிடாமல் பிணைய ஊற்றிக்குங்க. மாவு கெட்டியாக இருக்கணுங்க. அதே நேரம் பூரி மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாதுங்க. இடப்பட்டு இருக்கணுங்க. அதனால் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையணும் அவசியம் இல்லைங்க. விரல் வச்சு அப்படியே பிசைஞ்சு விடுங்க. ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் பாதுஷா. ஆனால் மாவை இந்த மாதிரி திருப்பி விட்டு பிணையும் போது தான் நமக்கு அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டு பிணைங்க. வீடியோவை முழுமையாக பார்த்தா இந்த மாவை நம்ம எப்படி பிணையிறோம்னு தெரியுங்க. இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சு விடுங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் திருப்பி விட்டு பிணைங்க. இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாதுஷா சூப்பராக வருங்க. எண்ணெயில் போட்டால் பிரியாதுங்க. அதே நேரம் ஜூஸியாக இருக்குங்க. உள்ள லேயராக வருங்க. நிறைய பேருக்கு பாதுஷா பிடிக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே கல் விளக்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இந்த மாவை இதே மாதிரி 3 முறை பிணைஞ்சிக்குங்க. 2 கை வச்சு அப்படி மாவை உருட்டை மாதிரி பிணைங்க. கரெக்டாக சொல்லணும்னா மாவை தூக்கி அடிக்கணும் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சாஃப்டாக திருப்பி பிணைஞ்சா போதுங்க. மாவை திருப்பி விட்டு பிணையும் போது நல்ல லேயர் கிடைக்குங்க. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரம் பாதுஷா நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குங்க. மாவை பிசைஞ்சிட்டங்க. 1 ஹவர் கழித்து திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா உருட்டுங்க. இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதுங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்குங்க. இப்போது சர்க்கரையை தண்ணியில் சேர்த்துடலாம். நாம் எடுத்துருக்கிற அந்த அளவுக்கு இந்த அளவு தண்ணி போதுங்க. சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைட்டுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. சர்க்கரை நல்லா கொதி வந்துடுச்சுங்க. பாகுப்பதம் பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே கொதி வேணாங்க.
இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சர்க்கரை கிறிஸ்டல் ஆகக்கூடாதுன்னா லெமன் ஜூஸ் 2 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ மாவை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இருக்கிற எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு பாதுஷா எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை விட எண்ணெயில் போட்ட உடனே பாதுஷா உப்பு வருங்க. அதனால் மீடியமாக உருட்டிக்குங்க. நான் எடுத்துருக்கிற இந்த 1 கப் மாவுக்கு எனக்கு 8 சைஸ் பெரிய சைஸும் 1 வந்து சின்னதாக ஒரு உருண்டை கிடச்சதுங்க. ஆக 9 பாதுஷா கிடைக்குதுங்க. இதை கணக்கு பண்ணி உங்களுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு உருண்டையை நம்ம 2 கைகளை நடுவில் வச்சு அப்படியே பொத்துன மாதிரி உருட்டி விடுங்க. நம்ம கட்டுவரில் அப்படி நடுவில் வச்சு சுழட்டி விடுங்க. இந்த உருண்டையிலும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் காயட்டும். அடுப்பை மீடியமாக வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிடுங்க. பாதுஷா பொரிக்கும் போது அடுப்பு ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க, ஸ்லோவில் பொரிக்கணுங்க. அளவான சூட்டில் பாதுஷா வந்து வேகணுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா வெளியே சீக்கிரம் வந்துடுங்க, உள்ளே வேகாதுங்க. ஒவ்வொரு பாதுஷாவை போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற சட்டி வந்து ரொம்ப குழியாக இருக்க வேணாங்க, அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. செஞ்ச எல்லா பாதுஷா போட்டுட்டாங்க. வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு கரண்டி போடாதீங்க. வெந்துருச்சுன்னா அதுவே மேலே வருங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? பாதுஷா அதுவே மேலும் வருதுங்க. முதல்ல கரண்டி போட்டு திருப்பிட்டிங்கன்னா சரியாக வேகாதுங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ திருப்பிடலாம். பாதுஷா பொறுமையாக வேகட்டுங்க. வேக திருப்பிடுங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறாந்தா மறக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வருங்க. ஓகே, இப்போது பாதுஷா எல்லாம் திருப்பிவிட்டாங்க. அடுத்த பக்கம் திருப்பிவிட்டாங்க. நம்முடைய அடுப்பும் ஸ்லோவாக தான் இருக்குங்க. பாதுஷா பொறுமையாக வேகட்டுங்க. இப்போ எண்ணெயை அப்படி சீந்தி விடலாம். பாதுஷாவை திருப்பி விடலாம். இதில் இருக்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கடைக்காரர்கிட்ட கேட்டதுங்க. அவங்க சொன்ன சின்ன டிப்ஸில் பயன்படுத்தி நானும் செஞ்சு பார்த்தேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற இதே அளவுகளோட இந்த வீடியோவில் இருக்கிற சின்ன குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாதுஷா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு அடங்கிடுச்சுங்க. இப்போ பாதுஷாவை எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாதுஷா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நம்ம பாதுஷா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. பாதுஷா எல்லாம் எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா பாதுஷாவும் மொத்தம் பொரிச்சிக்கலாங்க. உங்களுக்கு சர்க்கரை பாகு ஆறிந்தால் லேசாக சுட வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப மெதுவாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அது கவனிச்சிங்கன்னா உங்கள் பாதுஷாவை இதே மாதிரி சாஃப்டாக கொண்டு வரலாம். இந்த பாதுஷா வெளி லேயர் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. உங்களுக்கு இது கவனித்து பார்த்தா தெரியுங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குங்க. பாதுஷாவை போடலாம். ஒருவேளை சர்க்கரை பாகு ஆறிந்தால் லேசாக சுட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாதுஷாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த பாகில் லெமன் ஜூஸ் சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவையான சேர்த்துக்குங்க. நாம் சுட்ட எல்லா பாதுஷாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை பாகில் அப்படியே முக்கி விடுங்க. இந்த இடத்துல சர்க்கரை பாகு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக இருக்கணுங்க. உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியுங்க. இப்போது பாதுஷா மேலே அப்படியே சர்க்கரை பாகை மேலே ஆப்பில் ஊற்றி விடுங்க.
பாதுஷா எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் போட்டுடலாங்க. பாதுஷா சர்க்கரை பாகில் ஒரு 20 நிமிஷமாச்சும் ஊறணுங்க. சர்க்கரை பாகை அப்படி பாதுஷா மேலே ஊற்றி விடுங்க. சர்க்கரை பாகில் பாதுஷா போட்டுட்டு உடனே எடுத்தாலும் ஜூஸ் எல்லாம் ஊறி இருக்காதுங்க. அதே நேரம் ஓவராக ஊற விட்டாலும் நல்லா இருக்காதுங்க. திருப்பி திருப்பி விடுங்க. நம்ம பாகில் பாதுஷா போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் பாகில் லெமன் ஜூஸ் சேர்க்கலைங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாதுஷா எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. பாருங்கள், நம்ம பாதுஷாவில் நல்ல ஜூஸ் இறங்கி நல்லா ஊறி வந்திருக்குங்க, தெரியுதுங்களா? இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாதுஷா பிக்கும்போது தெரியுங்க உள்ளே எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. சுவையான இந்த பாதுஷா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மட்டும் சந்திக்கலாம். நன்றி.